ஹலோ குட்டீஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி கிளாஸ் 6 டேர்ம் 2 சாப்டர் 1 பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1.2ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? த HCF ஆஃப் 45 and 75 இஸ். ஃபஸ்ட்டு நாம் 45க்கு HCF கண்டுபிடிக்கலாமா? HCF அப்படின்னா என்ன? நம்மளுக்கு HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஃபஸ்ட்டு 45க்கு கண்டுபிடிக்கலாமா? டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நம்ம டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்னென்ன நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்? நம்ம 2, 3, 5, 7, 11 அண்ட் ஸோ ஒன். இந்த ப்ரைம் நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம டிவிஷன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ 45க்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 45 நம்மளுக்கு 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகும். 3ஆல் டிவிசிபிள் ஆகும் இல்லையா? 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 3 1s are 3, பேலன்ஸ் 1. அப்போ இங்கே 15 இருக்கும். 3 5s are 15. இப்போ இது 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா? 15 முடியும். 3 5s are 15. 5 எதில் வரும்? 5 டேபிளில் வரும். 5 1s are 5. அப்போ இதனோட ஃபேக்டர்ஸை நம்ம எப்படி எழுதுவோம்? 45 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 5. இதுதான் 45ஓட ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு 75ஓட HCF கண்டுபிடிக்கலாமா? இது எந்த டேபிளில் வரும்? நம்மளுக்கு 3 டேபிளில் வருமா? பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். 3 டேபிளில் வரும். இப்போது இந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணும்போது 7 + 5 12 வருதா? அப்போ கண்டிப்பாக இது 3ஆல் டிவிசிபிள் ஆகும். 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 2s are 6, இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ இது 15 இருக்கும். 2 5s are 15. இப்போ இது 5 டேபிளில் வருமா? 5 5s are 25. 5 எந்த டேபிளில் வரும்? 5 டேபிளில் வரும். 5 1s are 5. அப்போ இதனோட ஃபேக்டர்ஸ் எடுத்துடுதுங்க. 75 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 5. இப்போ இதனோட காமன் ஃபேக்டர்ஸ் நாம் எழுதணும். இப்போ 45ஓட ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதியிருக்கோம்? 3 இன்ட்டு 5 எழுதியிருக்கோம். 75 3 இன்ட்டு 5 இன்ட்டு 5 எழுதியிருக்கோமா? இப்போ இந்த ரெண்டுக்கு இருக்க காமன் ஃபேக்டர்ஸை நாம் என்ன பண்ணணும்? மார்க் பண்ணணும். இப்போ 3 இன்ட்டு 3 இங்கே காமன் ஃபேக்டராக இருக்குது. இங்கே 5 இன்ட்டு 5 காமன் ஃபேக்டராக இருக்குது. அப்போது இதனோட HCF என்ன? 3 இன்ட்டு 5. ஒரு 3 எடுத்திருக்கோம், ஒரு 5 எடுத்திருக்கோம். காமனாக வர்றதை மட்டும் சர்க்கிள் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ 3 இன்ட்டு 5 என்ன? 15. அப்போது HCF of 45 and 75 is 15. 15 தான் நம்மளுக்கு ஆன்சர். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட்டு the HCF of செகண்ட் சம் பாருங்கள். the HCF of 2 successive even number is. இப்போ ஈவன் நம்பர்ஸ் நம்மளுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? செகண்ட் சம் போட்டுக்கலாமா? ஈவன் நம்பர்ஸ் நம்மளுக்கு என்னென்ன? 2, 4, 6, 8, 10, 12 and so on. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 2 சக்ஸசிவ் ஈவன் நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 சக்ஸசிவ் ஈவன் நம்பர்னால் என்ன? அடுத்தடுத்த நம்பர். சக்ஸசிவ் அப்படின்னாவே எப்போவுமே அடுத்தடுத்த நம்பர். அப்போ 2 4 அடுத்தடுத்த நம்பர், 6 8 அடுத்தடுத்த நம்பர். இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக 2 and 4 எடுத்துக்கலாமா? இப்போது 2க்கு HCF கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? 2 எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளில் தான் வரும். 2 1s are 2. அவ்வளோதான். இதனோட இதே 2 இன்ட்டு 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 எடுத்துக்கலாமா? இப்போ 4 எந்த டேபிளில் வரும்? 2 2s are 4. 2 1s are 2. அப்போ இதனோட ஃபேக்டர்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்? 4 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு எடுத்துக்கலாமா? அப்போது 2 ஒரு காமன் ஃபேக்டர், இந்த 1 1 நம்ம போடுறதுனால போடலாம், இல்லைனா ஏன்னா எனிதிங் இன்ட்டு 1 அதே நம்பர் தானே வரும். அப்போது HCF ஆஃப் 2 and 4 இஸ் நம்மளுக்கு என்ன வருது? 2 இன்ட்டு 1 தட் இஸ் 2. நம்மளுக்கு ஆன்சர் என்ன? 2. புரிஞ்சுதா? இப்போ 2ஓட HCF நம்ம 2 and 4ஓட HCF எடுக்கும்போது 2 ஃபஸ்ட்டு தனியாக பண்ணிக்கிறீங்க. 2 இன்ட்டு 1 வருது. 4 தனியாக பண்ணுறீங்க. 2 இன்ட்டு 1 வருது. ரொம்ப ரொம்ப ஈஸி. காமன் ஃபேக்டர் எடுக்கும்போது 2 இன்ட்டு 1 வருது. இப்போ ஆன்சர் 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த LCM ஆஃப் 3 and 9 is 9 and their HCF is. இப்போது 3 and 9ஓட LCM நம்மளுக்கு 9 வருதான். their HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு இது இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு ஃபார்முலா மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. the product of the numbers equal to HCF into LCM அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இந்த ப்ராடக்ட், இந்த நம்பர்ஸ் என்ன? 3 இன்ட்டு 9. 3 ஒரு நம்பர், 9 ஒரு நம்பர். அதனோட ப்ராடக்ட்ன்ட்டா 3 இன்ட்டு 9 எழுதிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? LCM 3ன்னு கொடுத்துருக்காங்க.
HCF வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது 3 × 9 இங்கே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு HCF. இந்த 3 இங்கே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு கீழே போயிடும், டிவிஷனில் போயிடுமா. அப்போ 3 3 கேன்சல் ஆகிடும். சரி, இது என்ன 9 கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் வந்து நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 9 இப்படி கீழே போச்சு அப்படின்னா 9 9 கேன்சல் ஆயிரும். அப்போ HCF வந்து 3ன்னு வந்துடும். இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியலன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் 3க்கும் 9க்கும் HCF கண்டுபிடிச்சிருங்க. 3க்கு டிவிஷன் மெத்தடில் பண்ணிங்கன்னா 3 1s are 3. அப்போ 3க்கு எப்படி எழுதுவீங்க, 3 × 1 எழுதுவீங்க. 9க்கு எழுதும்போது 3 3s are 9, 3 1s are 3. அப்போது 9 ஈக்குவல் டு 3 × 3 × 1 எழுதுவீங்க. அப்போ 3 தான் காமன் ஃபேக்டர். அப்போ HCF ஈக்குவல் டு 3. உங்களுக்கு சப்போஸ் இந்த ஃபார்முலா தெரியல அப்படின்னா இந்த மாதிரியே HCF கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? ஏன்னா ரொம்ப குட்டி நம்பர், ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா. 4th sum, the LCM of 26 39 52 isன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மூணுக்குமே நாம் LCM கண்டுபிடிக்கணும். எல் டிவிஷனில் பண்ணிடலாமா. 26 39 அப்புறம் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 52. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இப்போ வந்து இது 2ஆல் டிவிசிபிள் ஆகுமா பார்க்கணும். ஏதாவது ஒன்று டிவிசிபிள் ஆச்சுனாவே பண்ணிவிட்டு வாங்க, அப்படியே லைனாக பண்ணிவிட்டு வாங்க. இப்போ இது 2ஆல் டிவிசிபிள் ஆகுமா இது. அப்போ 2 1s are 2, 2 3s are 6. 39 டிவிசிபிள் ஆகாது 2ஆல். ஸோ 39 அப்படியே எழுதிக்கோங்க. 2 2s are 4, பேலன்ஸ் 1 இருக்குமா. அப்போ 2 6 are 12. ஓகேவா? இப்போ இது 2 டேபிளில் ஒன்று டிவிசிபிள் ஆகுது இல்லையா, அது அப்படியே எழுதுங்க. 13 இது டிவிசிபிள் ஆகாது 13, அதனால் 13 அப்படியே எழுதுங்க. 39 2ஆல் டிவிசிபிள் ஆகாது, 39 அப்படியே எழுதுங்க. இப்போது இது பண்ணுங்கள். 13 2 1s are 2, 2 3s are 6. ஓகேவா? இப்போ இது எந்த டேபிளில் வரும் நம்மளுக்கு, 3 டேபிள் ஆகும்ல. 13 அப்படியே வந்துடும். 3 1s are 3, 3 3s are 13. 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகாது 13, அப்படியே 13 எழுதிடுங்க. இப்போ இது நல்லாவே தெரியுது. 13ம் நம்மளுக்கு ஒரு ப்ரைம் நம்பர் தானே, அதனால் 13லேயே பண்ணிடலாம். 13 1s are 13, 13 1s are 13, 13 1s are 13. அப்போது LCM ஆஃப் 26 39 and 52 இஸ் நம்மளுக்கு என்ன, 2 × அப்படியே எழுதுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எழுதுங்க. 2 × 2 × 3 × 13. இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 156 ஆன்சராக கிடைக்கும். பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்போது LCM ஆஃப் இந்த நம்பர்லாம் என்ன, நம்மளுக்கு 156 ஆன்சர். நெக்ஸ்ட் சம், the least number that should be added to 57 so that the number is exactly divisible by 2 3 4 and 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா தெரியுதா? இப்போ தெரியுதா? the least number that should be added to 57 so that the sum is exactly divisible by 2 3 4 and 5 கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம 57ஓட ஏதாவது ஒரு லீஸ்ட் நம்பர் ஆட் பண்ணணுமா. அப்படி அந்த நம்பர் ஆட் பண்ணும்போது அந்த கிடைக்கிற நம்பர் வந்து நம்மளுக்கு 2ஆல் டிவிசிபிள் ஆகணும், 3ஆல் ஆகணும், 4ஆல் ஆகணும் அண்ட் 5ஆல் டிவிசிபிள் ஆகணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த நம்பர் நம்ம எடுத்துக்கலாமா. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 57. லீஸ்ட் நம்பர் நம்ம 1 ஆட் பண்ணி பார்ப்போமா. 57 + 1 வருது, 58 வருது. 58 வந்து நம்மளுக்கு 2ஆல் டிவிசிபிள் ஆகும், ஏன்னா 8ல் முடிஞ்சிருக்கு, ஈவன் நம்பர் இல்லையா. ஓகே, ஆனால் 58 வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா. 3ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா நம்மளுக்கு ரூல் என்ன, அந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 3ஆல் டிவிசிபிள் ஆகிற மாதிரி வரணும். இப்போ 5 + 8 ஆட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் 13 வருது. இது உங்களுக்கு 3ஆல் டிவிசிபிள் ஆகாது. அப்போது இது வந்து இந்த 1 ஆட் பண்ண முடியாது. அப்போ 2 ஆட் பண்ணி பார்க்கலாமா. 57 + 2 ஆட் பண்ணிங்கன்னா 59 வருது. இது நம்மளுக்கு 2ஆலேயே டிவிசிபிள் ஆகாது, ஏன்னா இது வந்து 9 ஆட் நம்பர் வந்துடுது இல்லையா. நம்மளுக்கு ஈவன் நம்பர் இருந்தால் தான் நம்மளுக்கு 2ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இதுவும் வராது. சரி, இப்போ 3 நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாமா. 57 + 3 ஆட் பண்ணி பார்த்தோம்னா 60 வரும். இப்போ இந்த 60 வந்து நம்மளுக்கு 2ஆல் டிவிசிபிள் ஆகும், ஏன்னா 0ஆல் முடிஞ்சிருக்கு, ஈவன் நம்பர் 2ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போது 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 30 வரும். இது வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு 20 ஆன்சர் வரும். இது வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 15 4s are 60. ஓகேவா? அதனால் இதுவும் டிவைட் பண்ண முடியும். 5ஆல் டிவைட் ஆகும். 12 5s are 60. அப்போ 5ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ அந்த நம்பர் என்ன நம்மளுக்கு
the least number that should be added to 57 so that the number is exactly divisible by 2, 3, 4 and 5. அப்போ இந்த 57ஓட நம்ம 3 ஆட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு 2ஆலையும் 3ஆல் 4ஆல் 5ஆல் டிவிசிபிள் ஆகும். அவ்வளோதான். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் குட்டீஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.